அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினாலே ஒரு வெள்ளி ஆராதனையில் கூட பங்கெடுக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அற்புத நேரம் என்னும் இந்த விடுதலை கூட்டத்துக்கு அனைவரும் விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் காணப்படுவோமாக. ஆண்டவருடைய கரத்திலே இம்மாலை கூட்டத்தை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமாக. மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதிக்கும்படிக்காக ஆராதிக்கும்படிக்காக எங்களுக்கு தருகிற வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அற்புதத்தின் நேரம் என்னும் இக்கூட்டத்தில் உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்கள் அனைவருக்கும் உதவ வேண்டும் ஆச்சபிக்கிறோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் அருமையான பிள்ளைகள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்காய் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, இவ்வாராதனையின் துவக்கம் முதல் கடைசி வரையில் உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க உதவி செய்வீராக. மகிமை எடுத்துக்கொள்ளும். நாங்கள் ஆராதிக்கும் போது முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிக்க ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் ஆச்சபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினாலே ஒரு முறை கூட கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார். முழு மனதோடு அவரை ஆராதிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த உங்களுடைய மிராக்கல் டேல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது உலகமே பார்க்கும். அப்படியாப்பட்ட ஒரு நாமம், அப்படியாப்பட்ட ஒரு பேரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏசு நாಮ ಸುಂದರ ನಾಮ, ಏಸು ನಾಮ ಮಧುರ ಮಧುರ, ಜೇನಿಗಿಂತಲೂ ಮಧುರ ನಾಮವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಏಸು ನಾಮ ಸುಂದರ ನಾಮ, ಏಸು ನಾಮ ಮಧುರ ಮಧುರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಏಸು ನಾಮ ಸುಂದರ ನಾಮ, ಏಸು ನಾಮ ಮಧುರ ಮಧುರ, ಜೇನಿಗಿಂತಲೂ ನಾಮ ಮಧುರವು. ಪಾಪವೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸುವ ನಾಮ, ಶಾಪವೆಲ್ಲ ತೊಲಗಿಸುವ ನಾಮ, ಸ್ವಸ್ಥಪಡಿಸುವ ಏಸು ನಾಮವು. ಏಸು ನಾಮ, ಏಸು ನಾಮ ಸುಂದರ ನಾಮ, ಏಸು ನಾಮ ಮಧುರ ಮಧುರ, ಜೇನಿಗಿಂತಲೂ ನಾಮ ಮಧುರವು. ಪಾಪವೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸುವ ನಾಮ, ಶಾಪವೆಲ್ಲ ತೊಲಗಿಸುವ ನಾಮ, ಸ್ವಸ್ಥಪಡಿಸುವ ಏಸು ನಾಮವು. ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನಿನ್ನ ನಾಮವು, ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದೇ ನಾಮವು.
ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನಿನ್ನ ನಾಮವು, ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದೇ ನಾಮವು. ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ, ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ, ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಯೇಸು ನಾಮ ಸುಂದರ ನಾಮ, ಯೇಸು ನಾಮ ಮಧುರ ಮಧುರ, ಜೇನಿಗಿಂತಲೂ ನಾಮ ಮಧುರವು. ಪಾಪವೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸುವ ನಾಮ, ಶಾಪವೆಲ್ಲ ತೊಲಗಿಸುವ ನಾಮ, ಸ್ವಸ್ಥಪಡಿಸುವ ಯೇಸು ನಾಮವು. ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನಿನ್ನ ನಾಮವು, ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದೇ ನಾಮವು. ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನಿನ್ನ ನಾಮವು, ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದೇ ನಾಮವು. ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ, ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಅದ್ವಿತೀಯ ಅದ್ವಿತೀಯ ನಾಮ, ಅತಿಶಯ ನಾಮ, ಆರಾಧಿಸುವ ನಾಮ, ಕಾಪಾಡುವ ನಾಮ. ಅದ್ವಿತೀಯ ನಾಮ, ಅತಿಶಯ ನಾಮ, ಆರಾಧಿಸುವ ನಾಮ, ಕಾಪಾಡುವ ನಾಮ. ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ, ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಯೇಸು ನಾಮ, ಯೇಸು ನಾಮ ಸುಂದರ ನಾಮ, ಯೇಸು ನಾಮ ಮಧುರ ಮಧುರ, ಜೇನಿಗಿಂತಲೂ ಓ ನಿನ್ನ ನಾಮ ಮಧುರವಾದ ಸ್ವಾಮಿ. ಹಾಲೆಲೂಯ. ಪಾಪವೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸುವ ನಾಮ, ಕ್ಷಮಿಸುವ ನಾಮ, ನಮ್ಮ ಪಾಪವೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸುವ ನಾಮ. ಹಾಲೆಲೂಯ. ಸ್ವಸ್ಥಪಡಿಸುವ ಯೇಸು ನಾಮವು ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ, ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನಿನ್ನ ನಾಮವು, ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದೇ ನಾಮವು. ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನಿನ್ನ ನಾಮವು, ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದೇ ನಾಮವು. ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ ಹಾಲೆಲೂಯ. ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಅದ್ವಿತೀಯ ನಾಮ, ಅದ್ವಿತೀಯ ನಾಮ, ಅತಿಶಯ ನಾಮ, ಆರಾಧಿಸುವ ನಾಮ, ಕಾಪಾಡುವ ನಾಮ. ಅದ್ವಿತೀಯ ನಾಮ, ಅತಿಶಯ ನಾಮ, ಆರಾಧಿಸುವ ನಾಮ, ಕಾಪಾಡುವ ನಾಮ. ಅದ್ವಿತೀಯ ಅದ್ವಿತೀಯ ನಾಮ, ಅತಿಶಯ ನಾಮ, ಆರಾಧಿಸುವ ನಾಮ, ಕಾಪಾಡುವ ನಾಮ. ಅದ್ವಿತೀಯ ನಾಮ, ಅತಿಶಯ ನಾಮ, ಆರಾಧಿಸುವ ನಾಮ, ಕಾಪಾಡುವ ನಾಮ. ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಆಮೆನ್. ಹಾಲೆಲೂಯ. ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಸುಂದರ 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 ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ಕೊನೆಯದಾಗಿ ಸುಂದರ ಸುಂದರ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே உமக்கு. அப்பா உமது நாமம் மேலான நாமம் ஆண்டவரே. சுந்தர சுந்தர நாம நம்ம இயேசுவின் நாம. ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். ஹalleluya. எதிர்காலம் இல்லாமல் இருந்த போது நமக்கு எதிர்காலத்தை கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். ஹalleluya. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே.
வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். என்னில் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொன்னபடி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொன்னபடி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. எதிர்காலம் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறவிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, சொல்லுங்க, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொன்னபடி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொன்னபடி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கின்றேன் என்று உரைத்து என்னை நடத்தி வைத்தீர். எத்தனை சொல்ல முடியும்? ஆமென். நம்மளுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நம்மை நடத்தி செல்கிற தேவன் அவர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொன்னபடி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொன்னபடி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. எதிரியின் படை நம்மை சூழும் பொழுது ஓங்கிய புயம் கொண்டு நமக்காக யுத்தம் செய்ய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனைகளை கண்டு பயந்திருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஓங்கிய புயம் கொண்டு உங்களுக்காக நான் யுத்தம் செய்ய போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எதிரியின் படை என்னை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொன்னபடி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொன்னபடி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். கடைசியாக நீர் மாத்திரமே. ஆமென். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்த
சொன்னபடி செய்து முடித்த கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தவர். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். ஆமென். ஹalleluya. எங்கள் வாழ்விலே கர்த்தாவே அப்பா, இன்பமோ துன்பமோ அப்பா, உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் கர்த்தாவே உம்மை மாத்திரமே நாங்கள் பற்றி கொண்டிருப்போம். உம்முடைய சமூகத்தை மாத்திரமே நாங்கள் நாடி இருப்போம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எல்லாம் எங்களுக்கு, நீரே எல்லாம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். மனுஷனை நம்பி எத்தனை முறை நாம் ஏமாந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். என்னிடத்தில் வந்தவர்களுக்கு நான் ஜீவயும் விಶ್ರಾಂತಿ ಎಂದು ಕೊಡುವೆನು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. ஹalleluya. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. ஆமென். இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன் என்று சொல்லலாமா? நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. ஆமென். நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. அப்பா, எங்களுக்கு எது இருக்குதோ எது இல்லையோ சுவாமி, உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக நன்றி அப்பா. நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுங்க உறுதியாய். நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன் இயேசுவை. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆண்டவரே, ஆராதிப்பேன் எங்களுக்கு செய்த நன்மைக்காக ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நேசிப்பேன் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், எங்கள் வாழ்வில் எத்தனை பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. ஆமென். நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்விலே கர்த்தாவே, எப்படியா போன்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை துதித்துக் கொண்டே காணப்படுங்கள். உங்கள் நடுவில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் இல்லை. உங்கள் மத்தியிலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை என்ன என்று அவர் விசாரிக்கிறவராய் வந்திருக்கிறார். உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அவரிடத்தில். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர்களையும் அவருடைய துருத்திலே வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை தருவார். ஆமென், ஹalleluya. சொல்லுங்க, ஆமென். என் பலனாயிருக்கிற என் கர்த்தாவே, அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே. என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன் சுவாமி. என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. I love you Lord. நேசிப்பேன் என் நேசரையே. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. ஆராதிப்பேன், கரங்களை அசைத்து என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே. என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பனும் நீரே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே. என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பனும் நீரே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. இருக்கும் இடங்களில் பரிசுத்த கரம் உயர்த்தி நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே.
அவர் மட்டுமே ஆராதனைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர். எஸ், உடைய பிரசனத்தை உணருங்கள். எஸ், நேசிப்பே என் நேசரையே ஆராதிப்பே. கரங்களை அசைத்துக் கொண்டு பாடுவோமாக. அவருடைய பிரசனத்தை இந்த மாலை அனுபவியுங்கள். உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவ பிரசனம் இறங்கும் போது சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். எஸ், நேசிப்பே என் நேசரையே ஆராதிப்பே. எஸ், என் இயேசுவையே. Thank you, Lord. Thank you. Yes, Jesus, we love you. கடைசி ஒரு முறை கூட ஆராதிப்பே என் இயேசுவையே. Oh yes, நேசிப்பே என் நேசரையே. இருக்கும் இடங்களில் கரங்களை தட்டி இந்த நல்ல ஆண்டவரை ஆராதிப்பீர்கள். பிரியமானவர்களே, அவர் ஒருவரை துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். பாவிகளாயிருந்த நம்மை நேசித்த ஒரே ஒரு தெய்வம் இந்த இயேசு மட்டுமே. அவரை பார்த்து செல்வம் ஆண்டவரே, I love you Lord, I love you Jesus. இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன்ப்பா. We love you Lord, we love you. உம்முடைய நல்ல சமூகத்துக்காக நன்றி அப்பா. இந்த மாலை வேளையில் ராஜா, உங்களை ஏறெடுத்ததான துதி ஸ்தோத்திரங்களை ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி. ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அவளை நிரப்பி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக, எங்களோடு பேசுங்க ராஜா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களில் மீதியுடைய நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆட்கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை ಆಯತ್ತಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯದ ಕಡೆಗೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗೋಣ. ஒரு முறை கூட இந்த மாலை கூட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ಮತ್ತೊಮ್ಮೆ ಈ ಸಂಜೆ ಕೂಟಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇವೆ. கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்கள் ஆச்சரியம் அல்லவா? ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದ ರೀತಿಯು ಅದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿದೆ. உலகமே இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது, ಲೋಕವು ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಂಡಿರುವಾಗ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும் போது அவைகள் ಎಣ್ಣಿಕೆ ಕಡಂಗಾದவைகள். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿರುವ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ಎಣಿಕೆಗೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿದೆ. சங்கீதக்காரன் சொல்கிற வண்ணம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಕರ್ತನನ್ನು ಎಡಬಿಡದೆ ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ಆತನ ಸ್ತುತಿಯು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஆம் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ಹೌದು ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, எந்த சூழ்நிலையிலும் ಎಂಥ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿಯೂ நமது ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಮಾರ್ಪಡದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய அன்பு மாறுவது கிடையாது. ಆತನ ಪ್ರೀತಿಗೆ ಬದಲಾವಣೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. ಆತನ ಕರುಣೆಗೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ. இந்த மாலை வேளை ஒரு முறை கூட அவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி ஆண்டவர் செய்த நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் சமூகத்திலே ವಾರ್ತೆಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಯತ್ತಪಡಿಸಿ. ಆದುದರಿಂದ ದೇವರ ಅದ್ಭುತಗಳು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಸ್ಮರಿಸಿಕೊಂಡು
ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗೋಣ. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் போது, ಪ್ರತಿಯೊಂದು ಸಲ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ, வசனத்தை கேட்கிற மக்களாய் மட்டுமில்லாமல் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾತ್ರ ಇರದೆ அதை கைக்கொண்டு நடக்கும்படிக்கும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತೆ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. வசனத்தில் வளருவதற்கும் வசனத்தில் வேரூன்றுவதற்கும் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತೆ, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೇರೂರಿರುವಂತೆ ಈ ದಿನಗಳನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸೋಣ. அடிக்கடி நான் சொல்கிற வண்ணம் உலகமே குழப்பத்தினூடாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ಲೋಕವು ಗೊಂದಲದಲ್ಲಿ ಮುಂದೆ ಸಾಗುತ್ತಾ ಇದೆ. பல நிலையில் மனுஷன் வாதிக்கப்படுகிறார். ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾನವನು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் பல பார்த்து விட்டோம். ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಂಡ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಿಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವ ನಮಗೆ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಇದೆ. அதாவது நமது ஆண்டவர், நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ಅದೇನೆಂದರೆ ನಮ್ಮ ವಿಮೋಚಕನು ಆತನು ಜೀವಿಸುತ್ತಾನೆ. அதனால் விசுவாசத்தில் கொஞ்சம் கூட குன்றி போயிடாதீங்க. ಆದುದರಿಂದ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಅಲ್ಪವೂ ಕುಂದಿ ಹೋಗಬೇಡಿ. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ನಮ್ಮ ದೇವರು ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ஆகையால் அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். ಆದುದರಿಂದ ಆತನ ಬರೋಣಕ್ಕಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾಗೋಣ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இன்று மாலை நம்முடைய தியான பகுதிக்காக ಇಂದು ಸಂಜೆಯ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 21 முதல் 28 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 21ರಿಂದ 28 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அப்பகுதிக்கு போவதற்கு முன்பாக கடந்த வாரம் தியானித்ததான மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் 5 முதல் 13 வசனங்களை பார்க்கையில், ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಿದ ವೇದ ಭಾಗಕ್ಕೆ ಬರುವಾಗ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರ 5ರಿಂದ 13ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ಬರುವಾಗ அங்கே நாம் பார்க்கையில் ஒரு 100க்கு அதிபதி அவனது விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்தோம் கடந்த வெள்ளிக்கிழமை ಒಬ್ಬ அன்று. ಶತಾಧಿಪತಿಯ ನಂಬಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. தன்னுடைய வேலைக்காரனிதான சுகத்துக்காக அவன் இயேசுவை சமீபிக்கிறதை பார்க்கிறோம். ತನ್ನ ಆಳಿನ ಸೌಖ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾ அப்போது ಇದ್ದಾನೆ. நாம் பார்க்கையில் அந்த 100க்கு அதிபதியானவன் விசுவாசமுள்ளவனாய் இயேசுவிடத்தில் கடந்து வந்தான் ಆ என்று பார்த்தோம். ಶತಾಧಿಪತಿಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವನಾಗಿ ಬಂದಿದ್ದನು. இயேசு அவனது விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு அவனிடம் கூறுவது, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಶತಾಧಿಪತಿಯ ನಂಬಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಂಡು ಆತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀನು ನಂಬಿದಂತೆ ನಿನಗೆ ಆಗಲಿ ಹೋಗು ಎಂದು. அவனது விசுவாசத்தின் அடிப்படையில் அவனது வேலைக்காரன் சுகமடைந்தான் என்று வாசித்தோம். ಆತನ ನಂಬಿಕೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ಆಳಿಗೆ ಸೌಖ್ಯವಾಯಿತೆಂದು ನಾವು ನೋಡಿದೆವು. அவனை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளும் போது விதமாய் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಶತಾಧಿಪತಿಯ ನಂಬಿಕೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೆಚ್ಚುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂದರೆ, ನಾನು ಇಂಥ ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿಯೂ ಕಾಣಲಿಲ್ಲ. அப்படி என்றால் அவன் ஒரு யூதன் அல்ல, ஒரு புறஜாதியான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ಆತನು ಒಬ್ಬ ಯಹೂದ್ಯನಾಗಿರಲಿಲ್ಲ, ಆದರೆ ಒಬ್ಬ ಅನ್ಯ ಜಾತಿಯವನಾಗಿದ್ದನು. இன்று மாலை நாம் தியானிக்க போவதும் ஒரு அந்நிய அல்லது புறஜாதி ஸ்திரீயின் இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்தை குறித்தாகும். ಇಂದು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕಿರುವ ವೇದ ಭಾಗವು ಒಂದು ಅನ್ಯ ಜನಾಂಗದಿಂದ ಬಂದ ಸ್ತ್ರೀಯ ಕುರಿತಾಗಿದೆ. முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்குள் செல்வதற்கு முன்பாக வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 21 முதல் நான் முதலாவது வாசிக்கிறேன், பிறகு கன்னடத்தில் வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில்
குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ಆರೋಗ್ಯಮಾನಾಳ್. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 21ರಿಂದ ಓದೋಣ. ಯೇಸು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ತೂರ್ ಸೀದೋನ್ ಪಟ್ಟಣಗಳ ಪ್ರಾಂತ್ಯಗಳಿಗೆ ಹೋದನು. ಆ ಸೀಮೆಯಿಂದ ಕಾನಾನ್ಯರೊಬ್ಬಳು ಹೊರಟು ಬಂದು, ಸ್ವಾಮಿ, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು, ನನ್ನ ಮಗಳಿಗೆ ದೆವ್ವದ ಕಾಟ ಬಹಳವಾಗಿದೆ ಎಂದು ಕೂಗಿಕೊಂಡಳು. ಆದರೆ ಆತನು ಆಕೆಗೆ ಏನೂ ಉತ್ತರ ಕೊಡಲಿಲ್ಲ. ಆಗ ಆತನ ಶಿಷ್ಯರು ಬಂದು, ನಮ್ಮ ಹಿಂದೆ ಕೂಗಿಕೊಂಡು ಬರುತ್ತಾಳೆ, ಆಕೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿಬಿಡು ಎಂದು ಆತನನ್ನು ಬೇಡಿಕೊಂಡರು. ಅದಕ್ಕಾತನು, ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ ಕುರಿಗಳಂತಿರುವ ಇಸ್ರಾಯೇಲನ ಮನೆತನದವರ ಬಳಿಗೆ ಹೊರತು ಮತ್ತಾರ ಬಳಿಗೂ ನಾನು ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟವನಲ್ಲ ಅಂದನು. ಆಗ ಆಕೆ ಬಂದು ಆತನಿಗೆ ಅಡ್ಡಬಿದ್ದು, ಸ್ವಾಮಿ, ನನಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಬೇಕು ಅಂದಳು. ಅದಕ್ಕಾತನು, ಮಕ್ಕಳು ತಿನ್ನುವ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಕ್ಕೊಂಡು ನಾಯಿ ಮರಿಗಳಿಗೆ ಹಾಕುವುದು ಸರಿಯಲ್ಲ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಡಲು ಆಕೆ, ಸ್ವಾಮಿ, ಆ ಮಾತು ನಿಜವೇ, ನಾಯಿ ಮರಿಗಳಿಗಂತೂ ತಮ್ಮ ಯಜಮಾನರ ಮೇಲಿನಿಂದ ಬೀಳುವ ರೊಟ್ಟಿಯ ತುಂಡುಗಳನ್ನು ತಿನ್ನುತ್ತವಲ್ಲ ಅಂದಳು. ಆಗ ಯೇಸು ಆಕೆಗೆ, ಅಮ್ಮ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಬಹಳ, ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಂತೆ ಆಗಲಿ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಅದೇ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಆಕೆಯ ಮಗಳು ಸ್ವಸ್ಥಳಾದಳು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕರங்களை ಉಯರ್ತಿ ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುவோமாக. ಈ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போமாக. ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ. இந்த தீரு சீதோன் பகுதிகளை குறித்து வாசிக்கும் போது ಇತ್ತು ಸೀದೋನ್ ಪಟ್ಟಣಗಳ ಕುರಿತಾಗಿ ನೋಡುವಾಗ, கலிலேயாவின் வட பகுதியில் இருக்கும் கடற்கரை பகுதிகளாகிய தீரு சீதோன் பட்டணங்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ತೂರ್ ಸೀದೋನ್ ಎಂಬ ಪಟ್ಟಣಗಳು ಗಲಿಲಾಯ ಪ್ರಾಂತದ ಉತ್ತರ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. மத்தேயு சுவிசேஷம் 15:21 இயேசு அந்த பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் என்று வாசிக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಪ್ರಾಂತ್ಯಗಳಿಗೆ ಹೋದನು ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 24 வாசிக்கும் போது, ಆದರೆ ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, இயேசு தம்முடைய ஊழியத்தை எல்லாம் முடித்து சற்று இளைப்பாறும்படிக்காக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಸೇವೆಯನ್ನೆಲ್ಲ ಮುಗಿಸಿ ಸ್ವಲ್ಪ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ஒருவரும் அறியாமல் ஒரு வீட்டுக்குள் கடந்து போக விரும்பினார். ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದೆ ಒಂದು ಮನೆಯೊಳಗೆ ಇಳುಕೊಳ್ಳಲು ಆತನು ಬಯಸಿದನು. ஆனால் எப்படியோ இந்த கானானிய ஸ்திரீக்கு தெரிய வந்தது, இயேசு இங்கே வந்திருக்கிறார். ಆದರೆ ಈ ಕಾನಾನ್ಯ ಸ್ತ್ರೀಗೆ ತಿಳಿದು ಬಂದಿತ್ತು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. சோ அவளது பிரச்சனையோடு கூட இப்போ அவள் இயேசுவை சமீபிக்கிறதை பார்க்கிறோம். ಆಕೆಯ ಸಮಸ್ಯೆಯೊಂದಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது கானானிய ஸ்திரீ என்று வாசிக்கிறோம். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಕಾನಾನ್ಯ ಸ್ತ್ರೀ ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் மார்க் 7:26 வாசிக்கும் போது
கிரேக்க ஸ்திரீ என்று குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடியும். ಆದರೆ ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆಕೆಯು ಸುರೋಫೋನಿಯಕ್ಕೆ ಸೇರಿದವಳು ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ. அப்படி என்றால் ஆரம்பத்தில் சொன்ன வண்ணம் அவள் ஒரு யூத பெண்மணி அல்ல, மாறாக ஒரு புறஜாதியாள். ಆರಂಭದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತೆ ಆಕೆಯು ಒಂದು ಯಹೂದ್ಯ ಸ್ತ್ರೀ ಅಲ್ಲ, ಆದರೆ ಅನ್ಯ ಜನಾಂಗದವಳಾಗಿದ್ದಳು. ஸோ கடந்த வாரத்தில் நாம் பார்த்த பகுதியில் ஒரு அந்நிய நூற்றுக்கு அதிபதியை குறித்து வாசித்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಬ್ಬ ಅನ್ಯ ಶತಾಧಿಪತಿಯ ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದೆವು. 22ஆம் வசனத்தில் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து என்ன சொல்கிறாள்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் ಎಂದು சொல்லி ಕೂಪಿಟ್ಟಾள். 22ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆ ಸೀಮೆಯಿಂದ ಕಾನಾನ್ಯರವಳೊಬ್ಬಳು ಹೊರಟು ಬಂದು, ಸ್ವಾಮಿ, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಎಂದು ಕೂಗಿಕೊಂಡಳು. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே என்ற வார்த்தை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು, ಶತಾಧಿಪತಿಯು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದು ಸ್ವಾಮಿ ಎಂದು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படின்றால் இயேசுவண்டை வந்து இந்த ஸ்திரீயும் ஆண்டவரே என்று அழைக்கும் போது ஆங்கிலத்தில் லார்ட் அப்படின்றால் என்னை ஆளுகை செய்பவரே என்ற அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ಈ ಸ್ತ್ರೀಯು ಇಲ್ಲಿ ಬಂದು ಸ್ವಾಮಿ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಕರ್ತನೇ, ಅಂದರೆ ನನ್ನ ಮೇಲೆ ಕರ್ತತ್ವ ನಡೆಸುವವನೇ ಎಂದು ಸಹ ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இன்னொரு வார்த்தை சொல்ல போனால், உம்மால ஆகாத ஒன்றுமில்லை, நீர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவராயிருக்கிறீர். ನಿನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ, ನೀನು ಎಲ್ಲಕ್ಕೂ ಕರ್ತನಾಗಿದ್ದಿ ಎಂದು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾ இந்த ಇದ್ದಾಳೆ. கானானிய ஸ்திரீ இன்னொரு வார்த்தை கூட பயன்படுத்துகிறாள், தாவீதின் குமாரனே என்று. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ಸ್ತ್ರೀಯು ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ. சோ இந்த தாவீதின் குமாரனே என்ற வார்த்தை மெசியா என்னும் அடிப்படையில் பயன்படுத்தப்படுவதாகும். ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಮೆಸ್ಸಿಯಾ ಎಂಬ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அப்படின்றால் மெசியாவின் காலத்தில் அற்புதங்கள் நடக்கும் என்று ஜனங்கள் விசுவாசித்தனர், எதிர்பார்த்தனர். ಮೆಸ್ಸಿಯನ ಕಾಲದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಜನರು ನಂಬಿದ್ದರು, ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು. நீங்கள் இதற்கு உதவியாக மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் 22-23 வசனங்கள், ಇದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 22-23 ವಾಕ್ಯಗಳು, மேலும் 21ஆம் அதிகாரத்தின் 9 முதல் 14 வசனங்களை தியானித்துக் கொள்ளுங்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 9ರಿಂದ 14 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿರಿ. சோ தொடர்ந்து நாம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, ತಿರುಗಿ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವಾಗ, அவள் இயேசுவை ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதான விண்ணப்பத்துக்கு ಆಕೆಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದು ಸ್ವಾಮಿ ಎಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಾಗ அவர் ஒரு வார்த்தையும் பிரதி உத்தரமாய் சொல்லவில்லை. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಮಾತು ಆಕೆಗೆ ಉತ್ತರವಾಗಿ ಕೊಡಲಿಲ್ಲ. அப்போ அப்படி சீஷர்கள் இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ಆತನ ಶಿಷ್ಯರು ಇದನ್ನೆಲ್ಲ ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. இந்த பெண்மணி இயேசுவிடத்தில் இந்த வேண்டுகோளோடு தொடர்ந்து வருவதை பார்க்கையில் இவர்களுக்கு இது சகிக்க முடியவில்லை. ಈ ಸ್ತ್ರೀಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಈ ಬಿನ್ನಹದಿಂದ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದ್ದದ್ದು ಶಿಷ್ಯರಿಗೆ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அவர்கள் இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ಆ ಶಿಷ್ಯರು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಹಿಂದೆ ಈ ಸ್ತ್ರೀಯು ಕೂಗಿಕೊಂಡು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾಳಲ್ಲ, ಆಕೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿ ಬಿಡು. ஒருவேளை அவள் விடாப்பிடியாக இயேசுவை வேண்டிக் கொண்டது சீஷர்களுக்கு சலிப்பாய் தோன்றிற்றோ என்னவோ, அவர்கள் இயேசுவிடம் எப்படியாவது இவளை அனுப்பிவிட சொல்கிறார்கள். ಆಕೆಯು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರೋದು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ನೋಡಿ ಶಿಷ್ಯರಿಗೆ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈಕೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿ ಬಿಡು. சீஷருடைய வாழ்க்கை நாம்
ஆலயத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பல முறையும், அவர்கள் எந்த பிரச்சனையிலும் சிக்க விரும்பாதவர்களாக பிரச்சனையின்றி தப்பிಕೊಳ್ಳதான் வழிகளை தேடுவார்கள். ಶಿಷ್ಯರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರು ಯಾವ ರೀತಿಯ ಸಮಸ್ಯೆಗೂ ಅವರು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಬಯಸದೆ ಯಾವುದಾದರೂ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಅದನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು. அவளது விண்ணப்பத்திற்கு விடை கூறி அனுப்பிவிட சொன்னார்களோ அல்லது அப்படியே அனுப்பிவிட சொன்னார்களோ நமக்கு தெரியவில்லை. ಅವರು ಆಕೆಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಕಳುಹಿಸಿ ಕೊಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅಥವಾ ಆಕೆಯನ್ನು ಸುಮ್ಮನೆ ಕಳುಹಿಸಿ ಬಿಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அது அவர்கள் எந்த அர்த்தத்தில் சொல்லுவதாக இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரையில் அவர்களில் எந்த கரிசனையும் இருக்கவில்லை. ಯಾವ ಅರ್ಥದಿಂದ ಅವರು ಹೇಳಿದ್ದರು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರುವ ಕರುಣೆಯು ಅವರಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಲಿಲ್ಲ. தொடர்ந்து 24ஆம் வசனத்துக்கு வரும்போது 24ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ இயேசு இவ்விதமாய் கூறுகிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ ಕುರಿಗಳಂತಿರುವ ಇಸ್ರಾಯೇಲನ ಮನೆತನದವರ ಬಳಿಗೆ ಹೊರತು ಮತ್ತಾರ ಬಳಿಗೂ ನಾನು ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟವನಲ್ಲ. இயேசுவானவர் கூறின அந்த 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 வார்த்தையின் அல்லது அந்த விஷயத்தின் பொருள் என்னவென்றால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ ಮಾತಿನ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, பிதாவானவர் தம்மை அனுப்பினதின் முதல் நோக்கம் யூதர்களுக்கு அல்லது இஸ்ரவேலருக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆகும். ಪ್ರಥಮವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತಂದೆಯಾದ ದೇವರು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿದ್ದು யூத ಜನರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಂತೆ. ஆதியாகமத்தில் நாம் வரும்போது 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் மூலமாக ஒரு விசேஷித்த தேசத்தை உருவாக்குவேன் அல்லது இஸ்ரவேல் என்னும் யூத ஜனங்களை குறித்து தான் ஆண்டவர் அங்கே முதலாவது சொல்லுகிறார். ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಕುರಿತಾಗಿ ಕರೆದು ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಒಂದು ಜನಾಂಗವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಕುರಿತಾಗಿತ್ತು. அதாவது தேவனுடைய திட்டத்தில் இஸ்ரவேல் அல்லது யூத ஜனங்கள் முதலிடம் பெற்றிருந்தனர். ದೇವರ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಪ್ರಥಮ ಸ್ಥಾನವನ್ನು ಪಡೆದಿದ್ದರು. இவ்வடிப்படையில் தான் இயேசு 24ஆம் வசனத்தை கூறுகிறார். ಇದರ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 24ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நான் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது இந்த பதிலுக்கு முன்பாக இந்த ஸ்திரீ சற்றும் சோர்ந்து போகவில்லை. ಆದರೆ ಈ ಉತ್ತರಕ್ಕೆ ಮುಂದೆ ಈ ಸ್ತ್ರೀಯು ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. மாறாக 25ஆம் வசனத்தில் அவள் என்ன சொல்கிறாள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ಆದರೆ 25ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆಕೆಯು ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾಳೆ. 24ஆம் வசனத்தை நாம் மீண்டும் பார்க்கையில் 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ அவளது விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ಆಕೆಯು ನಂಬಿಕೆಯು ಶೋಧಿಸಲ್ಪಡುವ ಒಂದು ಸಂದರ್ಭವಾಗಿದೆ. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு உதவும். ಅಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಆಕೆಯು ಹೇಳುವ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ದೇವ ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡು. ஆங்கிலத்தில் சொல்லும்போது லார்ட் ஹெல்ப் மீ. ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. ஆம், நமது வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட விசுவாச பரீட்சைகள் வந்தாலும் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவரது உதவியை நாடுவதாகும் உத்தமம். ಹೌದು, ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಶೋಧನೆಗಳು ಬಂದರೂ ನಾವು ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸಹಾಯವನ್ನು ಯಾಚಿಸುವುದೇ ಉತ್ತಮವಾಗಿದೆ. நாம் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தை பார்க்கையில் ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 21ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಾಗ இஸ்ரவேலின் ராஜாவாயிருந்த தாவீது ஜனத்தின் எண்ணிக்கை பார்த்தது ஆண்டவருடைய சித்தத்துக்கு விபரீதமாயிருந்தது. ಇಸ್ರಾಯೇಲಿನ ಅರಸನಾಗಿದ್ದ ದಾವೀದನು ಆ ಜನರ ಕಾನೇಶುಮಾರಿಯನ್ನು ಮಾಡಿದ್ದು ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿತ್ತು. கர்த்தர் அவன் மேல் கோபம் மூண்டவராக அவனை நெருக்க
நெருக்கப்படும் சூழ்நிலைக்கு நேராக நடத்துகிறார். ಆದುದರಿಂದ ದೇವರು ಆತನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡು ಆತನನ್ನು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதே அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் தாவீது இங்கிதமாய் சொல்லுகிறான். ಅದೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ அதாவது ಇದ್ದಾನೆ. அவன் மிகவும் நெருக்கப்பட்ட வேளையில் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று அறியாமல் திகைக்கையில் ಆತನು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾವ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ತಿಳಿಯದೆ அவன் இவ்விதமாய் கூறுகிறான், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். ಆತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಬಲು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿರುತ್ತೇನೆ. இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. ಯೆಹೋವನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೇನೆ. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று தன்னையே தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். ಆತನು ಕೃಪಾಪೂರ್ಣನು, ಮನುಷ್ಯರ ಕೈಯಲ್ಲಿ ಬೀಳಲೊಲ್ಲೆನು ಎಂದು ಹೇಳಿ ದೇವರ ಕೈಗೆ ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இவ்வனுபவத்தை போலவேதான் இந்த கானானிய ஸ்திரீயும் இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்கிறாள். ಇದೇ ಅನುಭವದಲ್ಲಿಯೇ ಕಾನಾನಿಯ ಸ್ತ್ರೀಯು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ சில ಇದ್ದಾಳೆ. வேளைகளில் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நம்மை உந்தி தள்ளி விடுகிறது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಈ ರೀತಿ ಆಗಿರುವ ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಸನ್ನಿವೇಶಗಳು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತದೆ. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலைகள், ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ತಿಳಿಯದೇ ಇರುವ ಸನ್ನಿವೇಶ, அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற அனுபவங்கள் வரும்போது, ಅಂತ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಕುಕ್ಕಿಸಲ್ಪಡುವ ಸನ್ನಿವೇಶಗಳು ಬರುವಾಗ நம்மை ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிப்பதுதான் மிக நேர்த்தியானது. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದು ಅದು ಯುಕ್ತವಾಗಿದೆ. அதற்கு பதிலாக நம்முடைய சொந்த புத்தியில் எதையாவது செய்ய போனால் பல பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವುದಾದರೂ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವುದಾದರೆ ಇನ್ನು ಬೇರೆ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்மையோடு அர்ப்பணிக்கும் போது, ಆದುದರಿಂದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಅರ್ಪಿಸುವಾಗ ஆண்டவர் பவுலிடத்தில் சொன்ன வண்ணமாக என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுவார். ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪೌಲನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದನೋ, ನನ್ನ ಕೃಪೆಯೇ ನಿನಗೆ ಸಾಕು. சோ இந்த கானானிய ஸ்திரியை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, ಆ ಕಾನಾನಿಯ ಸ್ತ್ರೀಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ அவள் இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்கிறாள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. அடுத்து வாசிக்கும் போது அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ಅದಕ್ಕಾತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಮಕ್ಕಳು ತಿನ್ನುವ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಕ್ಕೊಂಡು ನಾಯಿಮರಿಗಳಿಗೆ ಹಾಕುವುದು ಸರಿಯಲ್ಲ. வழக்கமாக யூதர்கள் புறஜாதிகளை குறிப்பிடும் போது நாய்கள் என்று அழைப்பர். ಸಾಧಾರಣವಾಗಿ ಯೆಹೂದ್ಯ ಜನರು ಅನ್ಯ ಜನಾಂಗದವರನ್ನು ನಾಯಿಗಳು ಎಂದು ಸಂಬೋಧಿಸುತ್ತಾರೆ. ஆனால் இயேசு அந்த அர்த்தத்தில் அல்ல இங்கே நாய்க்குட்டிகள் என்று குறிப்பிடுவது. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಅರ್ಥದಲ್ಲಿ ಅಲ್ಲ ಇಲ್ಲಿ ನಾಯಿ ಮರಿಗಳು ಎಂದು ಹೇಳುತ್ತಿರುವುದು. மாறாக அவர் அவ்விடத்தில் ஒரு கிரேக்க பதம் குனாரி என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಗ್ರೀಕ್ ಪದದ ಅರ್ಥವು ಕುನಾರಿ ಎಂಬ ಪದವನ್ನು ಆತನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படி என்றால் வீட்டில் வளர்க்கும் அல்லது செல்லமாய் வளர்க்கும் நாய்க்குட்டி என்பதாகும் அந்த வார்த்தையின் பொருள். ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸಾಕುವ ನಾಯಿ ಮರಿಗಳು ಎಂಬುದಾಗಿದೆ ಅರ್ಥ. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பெட் டாக் என்று சொல்லலாம். ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಪೆಟ್ ಡಾಗ್ ಎಂದು ಹೇಳಬಹುದು. சோ இந்த இயேசுவின் மறுமொழிக்கு முன்பாக அவள் சற்றும் கோபம் அடையாமல், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಉತ್ತರಕ್ಕೆ ಆಕೆಯು ಕೋಪಗೊಳ್ಳದೆ அல்லது சற்றும் அவள் வருத்தப்படாமல், ಅವಳು ಬೇಸರಕೊಳ್ಳದೆ, மாறாக அவள் தாழ்மையுடனும் விசுவாசத்துடனும் அவள் மறுமொழி கொடுக்கிறாள். ಆಕೆಯು ತಾಳ್ಮೆಯಿಂದಲೂ ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ಉತ್ತರಿಸುತ್ತಿದ್ದಾಳೆ. 27ஆம் வசனத்தை பாருங்க. 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும்
நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை ತಿನ್ನುಮೆ ಎಂದಾಳ್. ಸ್ವಾಮಿ, ಆ ಮಾತು ನಿಜವೇ. ನಾಯಿ ಮರಿಗಳಿಗಂತೂ ತಮ್ಮ ಯಜಮಾನರ ಮೇಲಿನಿಂದ ಬೀಳುವ ರೊಟ್ಟಿ ತುಂಡುಗಳನ್ನು ತಿನ್ನುತ್ತವಲ್ಲ. கவனிங்க பிரியமானவர்களே, இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு முன்பாக அவள் மனம் மடிந்து போகவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ ಆ ಮಾತಿಗೆ ಆಕೆಯು ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ, அல்லது கோபப்படவும் இல்லை. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕೋಪವೂ ಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. மாறாக அவள் இயேசுவிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஒருவேளை நாங்கள் புறஜாதிகளாக இருக்கிற நாங்கள் மேஜைக்கு முன்பாக நாற்காலி உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಆಕೆಯು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ನಾವು ಮೇಜಿನ ಮೇಲೆ ಕುರ್ಚಿಗಳಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ನಾವು ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஆனாலும் அந்த எஜமான் சாப்பிடுகையில் சில துணிக்கைகள் கீழே விழுமே, அதையாவது அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று அவளது விசுவாசத்தின் அடையாளமாக இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ಆದರೆ ಆ ಯಜಮಾನರ ಮೇಜಿನಿಂದ ಬೀಳುವ ರೊಟ್ಟಿಯ ತುಂಡುಗಳನ್ನು ಮರಿಗಳು ತಿನ್ನುತ್ತವಲ್ಲ ಎಂದು ಆಕೆಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அப்பொழுது இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாய் சொல்கிற வார்த்தை கவனிங்க. ಆಗ ಯೇಸು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. அம்மா, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಬಹಳ. அப்ப இயேசு ஒருவேளை அந்த பதிலைத்தான் அந்த ஸ்திரீயிடத்தில் எதிர்பார்த்திருப்பார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಉತ್ತರವನ್ನು ಆ ಸ್ತ್ರೀಯಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் அவளை மெச்சிக்கொள்கிறார், உன் விசுவாசம் பெரிது. ಆದುದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. நீ விரும்புகிற படி உனக்கு ஆக கடவுது என்றார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಬಹಳ, ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಂತೆ ಆಗಲಿ. அடுத்த வார்த்தை பாருங்க, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ಅದೇ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಆಕೆಯ ಮಗಳು ಸ್ವಸ್ಥಳಾದಳು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளது மகளை சுகமாக்க வேண்டும் என்று ஜெபித்ததாகவோ சொன்னதாகவோ அங்கே இல்லை. ಆಕೆಯ ಮಗಳನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದೇನು ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிற படி உனக்கு ஆக கடவது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಬಹಳ, ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಂತೆ ಆಗಲಿ. கடந்த வாரம் நூற்றுக்கு அதிபதியின் வார்த்தையில் எப்படி விசுவாசம் காணப்பட்டதோ அதே வண்ணம்தான் இந்த கானானிய ஸ்திரீயின் வார்த்தையிலும் விசுவாசத்தை இயேசு கண்டார். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಿದ ಶತಾಧಿಪತಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಸ್ತ್ರೀಯ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. இந்த ரெண்டு அற்புதங்களையும் பார்க்கையில் இவர்கள் இருவரும் யூதர்கள் பார்வையில் புறஜாதிகளாய் இருந்த போதிலும் அவர்கள் கர்த்தராகி இயேசுவை விசுவாசித்ததின் மூலமாக அவர்கள் அற்புதம் அனுபவித்தார்கள். ಇವರು ಅನ್ಯ ಜನಾಂಗದವರಾಗಿದ್ದರು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇಟ್ಟ ನಂಬಿಕೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಅದ್ಭುತವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. இந்த மாலையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ದೇವಜನರೇ, நமது ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவது மட்டும் போதாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳುವುದು ಮಾತ್ರ ಸಾಲದು. பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் வரும்போது சொல்ல வேண்டும், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ಸಮಸ್ಯೆಗಳು, ಕಷ್ಟಗಳು, ಹೋರಾಟಗಳು, ಶೋಧನೆಗಳು ಬರುವಾಗ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೇಳಬೇಕು, ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஆகையால் தான் எபிரேய நிருபக்காரன் 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது ಕೂಡಾದ ಕಾರ್ಯ. ಆದುದರಿಂದಲೇ ಇಬ್ರಿಯ ಗ್ರಂಥಕರ್ತನು 11ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டுமா?
விசுவாசிக்க வேண்டும். ಆದುದರಿಂದ ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವವನು ದೇವರು ಇದ್ದಾನೆ ಮತ್ತು ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬುವುದು ಅವಶ್ಯ. இந்த மாலையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ಈ ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ஏற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், ಎಂತ ಸಮಸ್ಯೆ ಆದರೂ, ஒருவேளை பிரச்சனையோடு ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் சூழ்நிலைகள் கூட எழும்பலாம். ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವಾಗ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯು ಶೋಧಿಸಲ್ಪಡುವ ಸಂದರ್ಭವು ಬರಬಹುದು. நம்முடைய விசுவாசத்தை கேள்வி கேட்கும் ஆட்களும் நமக்கு விரோதமாய் பேசலாம். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಪ್ರಶ್ನಿಸುವ ಜನರು ಇರಬಹುದು. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும், ಅಂತ ಸನ್ನಿವೇಶಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கீகரித்துக் கொண்டு, வார்த்தைகளை அறிக்கை பண்ணிக்கொண்டு அவரிடத்தில் விசுவாசத்தோடு வந்தால், ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சமூகத்தில் நாம் வரும்போது ಅವನಂಬಿಕೆಯೋடு ಅಲ್ಲ, ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವಾಗ ನಾವು ಅಪನಂಬಿಕೆಯಿಂದ ಅಲ್ಲ, ஒரு முறை பார்த்து விடுவோம் என்ற எண்ணத்தோடும் வரக்கூடாது. ಒಂದು ಸಲ ನೋಡಿ ಬಿಡೋಣ ಎಂಬ ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ ಬರಬಾರದು. மாறாக இயேசு பரிகாரம் தருவார். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಿಹಾರ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ, விடுதலை தருவார், ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ, சுகம் தருவார், ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. பிரச்சனை எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும், ನನ್ನ ಸಮಸ್ಯೆಯು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡದಾಗಿದ್ದರೂ அவரிடத்தில் பரிகாரம் உண்டு. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ ಇದೆ. அந்த நம்பிக்கையோடு நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. இந்த ராத்திரி நாம் அறிக்கை பண்ணுவோமாக. ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. ನನ್ನ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Glory to God. ஆண்டவர் Hallelujah. இவ்விரவு உங்க சூழ்நிலை அறிந்திருக்கிறார். ಈ ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. வேளை உங்கள் கண்ணீரும் வேதனையும் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು ವೇದನೆಯು ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. நீங்கள் கடந்து போகிற நெருக்கடியின் அனுபவங்கள் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ನಿಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾರು ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. ஆனால் உங்களை உள்ளவண்ணம் அறிகிறவர் இந்த ராத்திரி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಆದರೆ ನೀವು ಇದ್ದಂತೆಯೇ ಇರುವ ವಿಷಯವನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿರುವ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாய் அற்புதம் செய்தார் என்பது மட்டுமல்ல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 2000 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ ಅದ್ಭುತ ಮಾಡಿದನು ಎಂಬುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் இன்றும் அற்புதம் செய்கிறவர். ಆತನು ಇಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வசனம் ஒரு காலம் பொய்யாக முடியாது. ಆತನ ಮಾತು ವಾಕ್ಯವು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಸುಳ್ಳಾಗುವುದಿಲ್ಲ. ஆகையால் நம்முடைய இருதயங்களை இணைத்தவர்களாக, ಆದುದರಿಂದ ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಐಕ್ಯಪಡಿಸಿಕೊಂಡವರಾಗಿ விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நேராக நம்முடைய தேவைகளை ஏறெடுப்போம். ನಂಬಿಕೆಯಿಂದ ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸೋಣ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸರ್ವ ಅಧಿಕಾರವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ஒரு புறஜாதியாளான கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை நீர் அங்கீகரித்து அவள் மகளுக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்த வண்ணமாக, ಒಬ್ಬ ಅನ್ಯ ಜನಾಂಗದ ಒಂದು ಸ್ತ್ರೀಗೆ ಆಕೆಯ ನಂಬಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಂಡು ಆಕೆಯ ಮಗಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த ராத்திரி வேளை ஆண்டவரே எந்த உரிமையோடும் உம்மிடத்தில் நாங்க வரவில்லை சுவாமி. ದೇವರೇ ಯಾವುದೇ ಯೋಗ್ಯತೆಯಿಂದ ಅಧಿಕಾರದಿಂದ ಬರಲಿಲ್ಲ, மாறாக உம்முடைய இரக்கத்துக்காய் கடந்து வருகிறோம். ಆದರೆ ನಾವು ನಿಮ್ಮ ಕರುಣೆಯನ್ನು ನಂಬಿ ಬರುತ್ತೇವೆ, உம்முடைய தயவுக்காய் வருகிறோம். ನಿಮ್ಮ ದಯೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಬರುತ್ತೇವೆ. எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. ದೇವರೇ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರುಣೆ ಇಡು ಎಂದು ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ராத்திரி வேளை இவ்வசனத்தை கேட்கிற மக்கள் எங்கிருந்தாலும்,
ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿದ್ದರು? உம்முடைய கரம் நீட்டி அவளை தொடுவீராக. ನಿನ್ನ ಹಸ್ತವನ್ನು ಚಾಚಿ ಅವರನ್ನು ಮುಟ್ಟಬೇಕೆಂದು எப்பேற்பட்ட ಬೇಡುತ್ತೇವೆ. பிரச்சனை இருந்தாலும் ಎಂತ ಸಮಸ್ಯೆ ಇರುವುದಾದರೂ இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த சூழ்நிலையில் இறங்கட்டும் ஐயா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯು ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇಳಿಯಲಿ ಸ್ವಾಮಿ. ஒருவேளை சரீரத்தில் பலவீனமா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ இயேசு ಆಗಿರಬಹುದು. கிறிஸ்துவின் வசனத்தை நாங்கள் விசுவாசத்தோடு அனுப்புகிறோம் ஆண்டவரே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಕಳುಹಿಸುತ್ತೇವೆ. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ದೇವರೇ, ನಿನ್ನ ಜನರು ಎದುರು ನೋಡುವ ಅದ್ಭುತವು ನಡೆಯಲಿ ಸ್ವಾಮಿ. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள் தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஐயா. ನಡು ನೆತ್ತಿಯಿಂದ ಅಂಗಾಲಿನವರೆಗೂ ದೇವರೇ ನಿನ್ನ ಶಕ್ತಿಯು ಇಳಿಯಲಿ ಸ್ವಾಮಿ. வேளை மனதுக்குரிய கவலையா இருக்கலாம். ದೇವರೇ, ಮಾನಸಿಕವಾಗಿರುವ ವೇದನೆಯಾಗಿರಬಹುದು, அல்லது வருங்காலத்தை குறித்த பயமா இருக்கலாம், ಅಥವಾ ಭವಿಷ್ಯದ ಕುರಿತಾಗಿರುವ அல்லது ಭಯವಾಗಿರಬಹುದು, பண நெருக்கடியா இருக்கலாம். ಅಥವಾ ಹಣದ ಇಕ್ಕಟ್ಟಾಗಿರಬಹುದು. இயேசுவின் நாமத்தால் ஒருமித்து ஜெபிக்கும் போது பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அற்புதம் இந்த ராத்திரி வேளை நடக்கட்டும் என்று சொல்கிறோம் ஐயா. ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಜನರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇರುವಾಗ ಅದ್ಭುತವು ನಡೆಯಲಿ எல்லா ಸ್ವಾಮಿ. துறையிலும் பிள்ளைகள் உம்முடைய கரத்தை காணட்டும் ஐயா. ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಜನರು ನಿನ್ನ ಹಸ್ತವನ್ನು ನೋಡಲಿ, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸು. மாலைமாய் கர்த்தாவே, அடியார்கள் கடந்து வந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ದೇವರೇ, ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಬಂದು ನಿನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತೆ ನೀನು ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗಾಗಿ ನಿಮಗೆ எல்லா ಸ್ತೋತ್ರ. குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ನಾವು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ஆண்டவர் பாதுகாத்துக் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. கொள்ளும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕೆಂದು மட்டும் ಬೇಡುತ್ತೇವೆ. இந்த வைரஸ் ஒரு குடும்பத்திலும் பிரவேசிக்காமல் உமது ரத்தத்தால் மூடி இருக்கிறபடியால் நன்றி அப்பா. ಇದುವರೆಗೂ ಯಾರಿಗೂ ಈ ವ್ಯಾಧಿ ಅಂಟಿಕೊಳ್ಳದೆ ನೀನು ನಿನ್ನ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. எங்கள் பட்டணத்துக்காக, எங்கள் மாநிலத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ದೇವರೇ, ನಮ್ಮ ಪಟ್ಟಣದಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. இந்த கொரோனா வைரஸ் தொடர்ந்து பற்றி பிடிக்காதபடி இதற்கு ஒரு முடிவுண்டாகட்டும் ದೇವರೇ, இயேசுவின் நாமத்தில். ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಕರ್ತನೆ ದೇಶದಲ್ಲಿ ಹರಡದಂತೆ ಇದಕ್ಕೆ ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಕೊಡಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತೇವೆ. அதை வண்ணம் ஆண்டவரே, எங்கள் ராணுவ வீரர்களுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಸೇನಾ ವೀರರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. இந்தியா, சீனா ஆண்டவரே, பார்டரில் நடக்கிறதான அந்த போராட்டங்கள், அந்த பதட்டங்கள், அந்த வைராக்கியம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ಅಡ್ಡಂಗಟ್ಟು ಆಂಡವರೇ. ದೇವರೇ, ಭಾರತ ಚೀನಾ ದೇಶದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಕರ್ತನೆ ಸೀಮೆಯ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಶಾಂತವಾಗಲಿ ದೇವರೇ. ஆண்டவரே, அந்த 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 போராட்டத்தில் உயிரிழந்ததான அந்த பிள்ளைகளிதான குடும்பங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ದೇವರೇ, ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ ತಮ್ಮ ಜೀವವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿರುವವರ ಕುಟುಂಬ ವರ್ಗದವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அவர்களை சமாதானப்படுத்து. ದೇವರೇ, ಅವರನ್ನು ಸಮಾಧಾನ ஆறுதல் ಪಡಿಸಬೇಕೆಂದು படுத்தும் ಬೇಡುತ್ತೇವೆ. ஐயா. ಅವರನ್ನು ಆದರಿಸಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತೇವೆ. ஆண்டவர், எங்கள் தேசத்தின் ராஜாவாக, தலைவராக ஆண்டவரே உம்முடைய கிரியை நடப்பிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ದೇವರೇ, ಈ ದೇಶದ ಕರ್ತನಾಗಿದ್ದು ಕರ್ತನೆ ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ನಡೆಸಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತೇವೆ. மகிமை எல்லாம் உமக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ನನ್ನ ಮನವೇ ಕರ್ತನನ್ನು ಕರ್ತನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸು. ನನ್ನ ಮನವೇ ಕರ್ತನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿರುವ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನಾದರೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆறுதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ಆಮೆನ್. ஆமென். 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 ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ಆಮೆನ್.